டாக்டர், என் பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு? சார், ஆக்சிடென்ட் ஆகி பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம அவரை இங்க கொண்டு வரும்போது ரொம்ப டிலேயா தான் கொண்டு வந்தாங்க. அவர் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிருக்கோம். மும்பைல இருந்து ஒரு சர்ஜன் வரதா இருக்காரு. அவர் வந்த பிறகுதான் மேற்கொண்டு எல்லாம் சொல்ல முடியும். சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எங்க இருந்தாலும் டாக்டர்ஸ வரவழைங்க. என் மகனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் கூடிய சீக்கிரம் கண்ணு முழிக்கணும். அவனுக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் கண்ணு முழிச்சே ஆகணும். சார், பணத்துக்காக இல்ல சார். அவர் முதல்ல கண்ணு முழிக்கணும். நாங்களும் அவருக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். அவரு சுயநினைவுக்கு வந்தாதான் மேற்கொண்டு எதுவும் சொல்ல முடியும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? 24 மணி நேரம் கழிஞ்சிட்டு நான் பதச்சு போய் நிக்கிறேன். என் மகனுக்கு நல்லாகணும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சார், இந்த ஆக்சிடென்ட்ல 2 பேர் இறந்து ஜிஹெச்ல அவங்களோட டெட் பாடி தான் இருக்குன்னு போலீஸ்காரர் சொன்னாரு. இதுல உங்க மகன் பொழைச்சது மறுபிறப்பு. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. நாங்களே அவர் கூடிய சீக்கிரம் கண்ணு திறக்கணும்னு தான் நினைக்கிறோம். அவரு கூடிய சீக்கிரம் சரியாயிருவாரு. எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை நாங்க கொடுக்குறோம். நீங்க மேற்கொண்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. சார், அந்த சர்ஜன் எப்போ வருவாரு? என் மகனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுங்க. ஆனா என் மகன் கூடிய சீக்கிரம் சரியாகணும். சார், அவர் ஃபிளைட் ஏறிட்டுன்னு கால் வந்துச்சு. இன்னும் 1 ஹவர்ல வந்துருவாரு. வந்த பிறகுதான் மேற்கொண்டு எதுனாலும் சொல்ல முடியும். சார், அதுவும் இல்லாம இது பிரெயின் இன்ஜுரியா என்ன மாதிரி இதுன்னு நாங்க டெஸ்ட் எடுத்திருக்கோம். கொஞ்சம் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வரணும். அப்புறம் தான் எதுனாலும் சொல்ல முடியும். அவர் ஒருவேளை கோமாக்கு போறது கூட சான்சஸ் இருக்கு. அவரு கண்ணு முழிச்சிட்டாருன்னா ரொம்ப நல்லது. மேற்கொண்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ஆரம்பிச்சிருவோம். நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம வெளியே இருந்தா நல்லா இருக்கும். நாங்க எங்க வேலையை செய்யணும்ல. என்ன சார், கோமா அப்படி இப்படின்னு சொல்றீங்க? என் மருமக இந்த நேரத்துல மாசமா இருக்கா. அவனை பார்க்கணும், அவனை காணலன்னு சொல்லிட்டு இருக்கா. நாங்க வேற அவளுக்கு தகவலே கொடுக்கல. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு சார். அவன் கூடிய சீக்கிரம் கண்ணு முழிக்கணும். என் மகனை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. சார், ஒருவேளை கண்ணு முழிக்கலனா அந்த மாதிரி கோமாக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன். மற்றபடி நான் கன்ஃபார்மா சொல்லல சார். இப்பதான் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்திருக்கோம். அதோட ரிப்போர்ட்ஸ்லாம் வரணும். அதை பார்த்துட்டு தான் மேற்கொண்டு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நாங்க சொல்ல முடியும். அவர் சரியாகணும்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. அவர் கூடிய சீக்கிரம் கண்ணு முடிச்சிருவாரு. கவலைப்படாதீங்க. சார், என் பையனை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? சார், நீங்க பதட்டப்படுறீங்க. இங்கேயே நிறைய ஃபெசிலிட்டி வந்துட்டு இங்க ட்ரீட்மெண்ட் நல்லா தான் நாங்க கொடுக்கறோம். நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப அவர் இருக்கிற நிலைமையில நீங்க அங்க இங்கன்னு கொண்டு போறது சரியில்லை. என்னால முடிஞ்சது நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். மேற்கொண்டு உங்க இஷ்டம். ஆமா சார், அவர் இப்ப கிரிட்டிக்கலா இருக்காரு. இப்ப நீங்க அவரை அங்க இங்கன்னு ஷிஃப்ட் பண்றது சரியில்லை. டிராவல்லே பாதி நேரம் போயிரும். முதல்ல கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அவரு கூடிய சீக்கிரம் சரியாயிருவாரு. சரிங்க சார். கவலைப்படாதீங்க சார். கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. நம்மளால முடிஞ்சது நம்ம செய்வோம். அதுக்கு மேல கடவுள் விட்ட வழி சரியாயிரும். கவலைப்படாதீங்க. சரிங்க சார். சீக்கிரமா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. அவரு எப்போ வருவாரு இந்த டாக்டர்? பதட்டப்படாதீங்க சார். இன்னும் 1 ஹவர்ல எப்படியும் இங்க வந்துருவாரு. சார், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். சமந்தி, அழாதீங்க. மாப்பிளைக்கு எதுவும் ஆகாது. அவரு சீக்கிரம் கண்ணு முடிச்சிருவாரு. நான் உசுரோடு இருக்கும்போதே என் மகனுக்கு இப்படி ஒரு நிலைமை. என்னால அவனை கண் கொண்டு பார்க்க முடியல. மனசு வெடிச்சிரும் போல இருக்கு. என் இதயமே நின்றும் போல இருக்கு. என் மகனுக்கு இப்படி ஒரு நிலைமை. எல்லாத்துக்கும் காரணம் அவதான். எப்ப பார்த்தாலும் என் மகனை கருவி கருவி கடைசியில இப்படி படுக்கையில கடத்திட்டால. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அப்பா, வருத்தப்படாதீங்கப்பா. ஜான் கண்டிப்பா சரியாயிருவான். கூடிய சீக்கிரம் அவனுக்கு சரியாயிருப்பா. வருத்தப்படாதீங்க. நீங்களே இப்படி இருந்தா மகாக்கு யாரு ஆறுதல் சொல்வா? தம்பி, மகா கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா? ஆமாடா, எப்படியும் மகாக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். எத்தனை நாள் மறைக்க முடியும்? அப்புறம் நம்ம மேல கோவப்படுவா. தயவு செஞ்சு சொல்லிரு. ஏய், நீ என்ன லூசா? நானே உன்னை விட்டு போன் பண்ண சொல்லணும்னு இருக்கேன். நீ என்னன்னா அண்ணிக்கிட்ட சொல்லுங்கிற? இங்க பாரு, அண்ணியாலலாம் தாங்கிக்க முடியாது. ஆமா தம்பி, மகாக்கு ரொம்ப இலகுன மனசு. ருக்கு வேற மாதிரி, மகா வேற மாதிரி. மகா கிட்ட சொன்னா உடைஞ்சு போயிருவா. அதுவும் இல்லாம அவ இப்ப மாசமா இருக்கா. இந்த நிலைமையில அவகிட்ட சொல்றது சரியில்லை. என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க? நாளைக்கு தெரிய வந்தா அவ மனசு ரொம்ப சங்கடப்படுவாள்ல. நாம எல்லாரும் மறைச்சிட்டோம்னு நினைப்பாள்ல. டேய், ஜான் நிலைமையில இருந்து யோசி. அவனே சொல்ல விரும்ப மாட்டான். இங்க பாரு, அண்ணியால தாங்கிக்க முடியாது. வேண்டாம். டேவிட்,
ஜேம்ஸ் சொல்றது சரிதான். மகாக்கு தெரிஞ்சா தாங்கிக்க மாட்டா. அவ இப்ப தனியா வேற இல்ல. அவ வயித்துல ஒரு குழந்தை வளருது. இந்த நேரத்துல அவகிட்ட எதையாவது சொல்லி குழந்தைக்கு ஏதாவதுன்னா ஜான் நம்மளெல்லாம் சும்மா விட மாட்டான். சரிடா, அப்போ எத்தனை நாளைக்கு இப்படி சொல்லாம மறைக்கிறது? தெரியலடா. அண்ணே மும்பைக்கு ஒரு வேலை விஷயமா போயிருக்கானு. நீதான் அண்ணிகிட்ட அண்ணன் மாதிரி பேசணும். என்னடா சொல்ற? நான் ஜான் மாதிரி பேசவா? ஆமாடா, நீ எப்பவும் அண்ணன் மாதிரி பேசுவல்ல, அந்த மாதிரியும் இப்பவும் பேசு. வேற வழி இல்ல. ஆமா தம்பி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. என் பொண்ணு பாவம் மாப்பிள்ளைய கடலுன்னு துடிச்சு போய் உட்கார்ந்துருப்பா. இந்த நேரம் ஒரே ஒரு போனை நீங்க பேசினா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வேற வழி இல்ல, பேசுங்க தம்பி. அங்கிள், நீங்க சொல்றதுனால நான் சம்மதிக்கிறேன். நான் உங்க முன்னாடியே பேசுறேன். ஜாக்குலின்ட்ட முதல்ல விஷயத்த சொல்லி அவ நம்பருக்கு போன் போடு. மகா நம்பருக்கு போன் பண்ணா எங்கேஜா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணு. சரிண்ணா, ஜான் போன் என்கிட்ட தான் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். சரிடா. எங்க எங்க போனீங்க? உங்களை ஆளை காணாம நான் தவிச்சிட்டு இருப்பேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணல. முந்தா நாள் நைட்டு போனவரு நீங்க, நேத்து வரல, இன்னைக்கு மதியானம் ஆக போகுது. எப்படி நேரம் நீங்க இல்லாம நான் இப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கிறது. என்னால ரூம்ல இருக்கவே முடியலங்க. உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் மகான்னு சொல்லுவீங்களா? இப்போ அதெல்லாம் என்னாச்சு? எங்க போனீங்கன்னே தெரியல. யாருக்கிட்ட கேட்டாலும் தெரிய மாட்டேங்குது. ஏங்க எலிசபெத்தோ அத்தையோ உங்களை ஏதாவது பண்ணிருப்பாங்களா? எனக்கு பயமா இருக்குங்க. நான் ரூம்ல இருக்க முடியாம இங்க வந்து நிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மஞ்சள் சேலையும் கட்டியிருக்கேன். சீக்கிரமா வாங்குங்க, என்னை தவிக்க விடாதீங்க. எனக்கு பச்சை தண்ணி குடிக்க கூட பிடிக்கல, ப்ளீஸ்ங்க. ஹனி, உங்களை எங்க நான் தேடுறேன். என்ன பாக்குறீங்க? இந்தாங்க, ஜான் அண்ணன் தான் லைன்ல இருக்காரு. இந்தாங்க நீ. என்ன சொல்ற? அவரா லைன்ல இருக்காரு? எப்படி ஏன் போனுக்கு கால் பண்ணல? ஐயோ அண்ணி, உங்க போனுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்திருக்காரு. நீங்க எடுக்கலன்னதும் ஏன் போனுக்கு அடிச்சிருக்காரு. இந்தாங்க நீ, பேசுங்க. இங்க பேசுங்க, நான் அங்க நிக்கிறேன், சரியா? ஹலோ, ஏங்க எங்கெங்க இருக்கிறீங்க? மகா, எப்படிமா இருக்க? ஏங்க எங்கெங்க போனீங்க? போகும்போது சொல்லிட்டு போக மாட்டீங்களா? இங்க நான் ஒருத்தி இருக்கேங்கிற நினைப்பு இருந்தா தானே. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? புரிஞ்சுக்கோமா, 2 நாளா உனக்கு கால் பண்றதுக்கு ட்ரை பண்றேன், லைன் கிடைக்கவே மாட்டேன்ட்டு. அவசரமா மும்பைக்கு ஜாப் விஷயமா போக வேண்டியது இருந்துச்சு. திடீர் மீட்டிங், எல்லாரும் கிளைண்ட் வந்துட்டாங்கனால உடனே கிளம்பி போயிட்டேன். அதனாலதான் உன்னை காண்டாக்ட் பண்ண முடியல. என்னங்க சொல்றீங்க? திடீர்னு கிளம்பி போயிட்டீங்களா? ஏங்க நீங்க சொல்றது நம்புற மாதிரி இருக்கா? இங்க நான் ஒருத்தி இருக்கேங்கிற நினைப்பு உங்களுக்கு கொஞ்சமாவது இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்களா? ஏங்க எனக்கு பைத்தியம் படிக்கிற மாதிரி ஆயிட்டு. இங்க எனக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்க? உங்களை தானே நம்பி வந்தேன். என்னால வேதனையா இருக்குங்க, தாங்கிக்க முடியல. எனக்கு உடனே உங்களை பார்த்தே ஆகணும். செல்லல மகா, புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ். என் நிலைமைய புரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் நான் அப்படி பண்ணிருக்கேனா? என்னால முடியல மகா. நான் என்ன பண்ணட்டும்? அவசர அவசரமா கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்க. சரின்னு நான் உனக்கு மதியானம் லஞ்ச் டைம்ல கால் பண்ணணும்னு இருந்தேன். அது கூட ஸ்கிப் ஆயிட்டு ஃப்ளைட்ல ஏறணும்னு சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் மொபைல. ப்ளீஸ் மகா. அப்புறம் லைன் கிடைக்கிறதுக்கு படாத பாடுபட வேண்டியதாச்சு. இப்பதான் உன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணா எடுக்கவே மாட்டேக்கு. ஃபோன் எங்க வச்சிருக்க? ஜாக்குலினுக்கு உடனே ஃபோன் அடிச்சேன் தெரியுமா? நான் உன்னை காண்டாக்ட் பண்ணாம இருப்பேனா? உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி மகா சந்தோஷமா இருக்க முடியும்? சரிங்க, எப்போ வருவீங்க? மகா, என் செல்லல அப்பா கிட்ட சொல்ல வேண்டாங்கிறதுக்காக தான் நான் எல்லார்கிட்டயும் இருந்து இதை மறைச்சிட்டேன். இது முக்கியமான போர்டு மீட்டிங். இந்த போர்டு மீட்டிங்ல என்ன நடக்கு ஏது நடக்குன்னு உனக்கு இங்க இருந்துகிட்டு சொன்னா புரியாது. ஒரு வாரம் மட்டும் எனக்காக என் செல்லல ப்ளீஸ்மா, யாருக்கிட்டையும் சொல்லிடாத. இங்க பாரு, நான் இங்க வந்த விஷயம் ஒன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. புரிஞ்சுக்க மகா, இது கம்பெனியோட முக்கியமான சீக்ரெட் மீட்டிங். இது மட்டும் சக்சஸ் ஆயிட்டுன்னு வச்சுக்கோ, நமக்கு நிறைய லாபம் வரும். என்னங்க என்னலாமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது எப்படிங்க மாமாக்கும் அத்தான் யாருக்குமே தெரியாம அது என்னங்க அப்படி மீட்டிங்? இங்க பாரு மகா, 2 பேரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்கியிருக்காங்க. அதுவும் தப்பு தப்பா அப்பாக்கும் அண்ணனுக்கும் தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால இப்ப நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி சால்வ் பண்ணுன்னு தெரியாம தான் நான் இங்க வந்திருக்கேன். ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோ மகா. இது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஒருவேளை அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா மனசு உடைஞ்சு போயிடுவாரு. ஏற்கனவே அம்மா பிரச்சனை வேற. புரிஞ்சுக்கோ மகா. என்னங்க சொல்றீங்க? என்னமில்லாம தலையில குண்டு தூக்கி போடுறீங்க. ஏங்க எனக்கு பயமா இருக்கு. அப்போ நீங்க சேஃபா இருக்கணும்ல. என் செல்லக்குட்டிலா, நீ இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? நான் சேஃபான இடத்துல தான் மகா இருக்கேன். என்ன, உன்னை காண்டாக்ட் பண்ணதான் முடியல. இந்த இடத்துல அவ்வளவா டவர்லாம் இல்ல.
அதனாலதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் இப்பவே உனக்கு மும்பை என்டர் ஆயிதான் உனக்கு நான் போனே பண்றேன் தெரியுமா? அது எந்த இடங்க? அது எந்த இடம்னு அது சொல்லுங்க. இது கர்ஜட் பக்கம் மகா, பூனேக்கும் மும்பைக்கும் இடையில. எங்க எனக்கு பயமா இருக்கு. நீங்க சேஃபா இருக்கீங்கல்ல? எப்போ வருவீங்க அப்ப? என் செல்லல, ஒரு வாரம் மட்டும் பார்த்துக்கோ. ஒரு வாரத்துல எப்படியாவது உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். முடிஞ்சா 4 நாள்லயே உன் முன்னாடி வந்துருவேன் மகா. சரிங்க, கவனமா இருங்க. நேரத்துக்கு சாப்பிடுறீங்களா? இங்க பாரு செல்லம், நீ அழுதுகிட்டே இருந்தா எனக்கு மனசு வலிக்குது. நீ சாப்பிடாம எம்பிட்டு நேரம் இருப்ப? சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டேன். எல்லாரும் என்ன சாப்பிடாம எப்படி விடுவாங்க? ஆனாலும் உங்க ஞாபகத்துல எனக்கு கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருமா, நம்ம குழந்தை உன் கூட இருக்கான். நீ தைரியமா இருக்கணும். எப்பவும் நான் உனக்கு துணையா உன் கூடயே இருப்பேன். நீ தேவையில்லாம மனச கஷ்டப்படுத்திக்காத. இங்க பாரு, எனக்காக ஒரே ஒரு வாரம் பொறுத்துக்க மாட்டியா? சரிங்க. வேணும்னா உன்னை உங்க அம்மா வீட்டுல விட சொல்லட்டா? உனக்கு அவங்க பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. ஒரு வாரம் தானே, சரியா? வேண்டாம், நீங்க வர வரைக்கும் நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். உங்க ஞாபகம்லாம் நம்ம ரூம்ல தானே இருக்கு. நான் அது கூடயே இருந்துக்கிறேன். சீக்கிரமா வந்துடுங்க, சரியா? தினம் ஒரு ஃபோனாவது பண்ணுங்க. சரி செல்லம், கவனமாயிரு. நேரத்துக்கு சாப்பிடு. அப்ப வச்சிருட்டா? கூப்பிடுறாங்க. நீங்க ஒரு நிமிஷம். என்ன மகா? முதல்ல வழக்கமா ஒண்ணு சொல்லுவீங்களே, அதை சொல்லுங்க. என்னங்க சொல்லுங்க. மகா, டைம் ஆயிட்டு மகா, கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூப்பிடட்டும். முதல்ல வழக்கமா சொல்றதை சொல்லுங்க, அப்பதான் விடுவேன். மகா, ஐ லவ் யூ செல்லம். சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஐ லவ் யூ so மச். ஐ லவ் யூ டூங்க. செல்லம், சரி கவனமா இரு, சரியா? ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடணும், சரியா? சரிங்க. அப்போ எனக்கு எப்போ கால் பண்ணுவீங்க திரும்ப? நாளைக்கு பண்றேன், சரியா? நல்லா ரெஸ்ட் எடு. இங்க பாரு, அழுதுட்டே இருக்க கூடாது. யாருக்கிட்டையும் காட்டிக்காத, சரியா? சரிங்க. பாய்ங்க, கவனமா இருங்க. சரி மகா. ச்சே, என்னடா கொடுமை இது. அவ என் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி, என் தங்கச்சி. அவகிட்டயே இப்படி பேச வேண்டியதா இருக்கு. எனக்கு மனசு வலிக்குடா. இங்க பாரு, தேவையில்லாம கவலைப்படாத. முதல்ல அண்ணன் சரியாகணும். நமக்கு அதுதான் முக்கியம். ஜானா இருந்தாலும் நீ பண்ணது சரின்னு தான் சொல்லுவான். அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அதுவும் இல்லாம மகா, நீ ரொம்ப பாவம். அவங்க நல்லா இருக்கணும். அவங்க குழந்தை மாதிரி. நீ என்ன சொன்னாலும் சரிடா. நான் பண்ணது தப்பு. எனக்கு மனசு வலிக்கு. ஏய், சும்மா எதையாவது போட்டு மனசு குழப்பிக்காத. முதல்ல அண்ணனுக்கு சரியாகணும். அதுதான் நாம பார்க்கணும். அது தவிர மத்ததெல்லாம் எதையும் யோசிக்காத. உன் மனசுல எதுவும் இல்ல, அண்ணி மனசுலயும் எதுவும் கிடையாது. தேவையில்லாம இதை நினைச்சு குழம்பிக்காத. நீ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன்னு நினைச்சுக்கோ. வா, போய் அண்ணனுக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். சரிடா.